நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நான் தேர்ந்தெடுத்த தேவ செய்தி, பரலோகம் செல்ல தகுதி அடைய வேண்டும். இப்படி சில ஆலோசனைகள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய ஆலோசனையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த வசனத்திலே வாசித்தது போல, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். நான் நிற்கிற இடத்திலே அப்படியே இருந்தோம் என்றால், ஆண்டவர் இங்கு சொல்லுகிற ஆலோசனை பிறக்க வேண்டும். நாம் எதையாகவும் தவறு செய்யும் பொழுது அதிலிருந்து விடுபட்டு திரும்பவும் புதிதாக நாம் பிறக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மனிதன் பிறக்க வேண்டியதான் இருக்கிறான். ஒரு திருடன் ரொம்ப காலமாக அவன் திருடிட்டு வந்தான். வாலிப வயதுலேருந்து, சிறு பிள்ளையிலேருந்து கொஞ்சம் ஆரம்பித்து வாலிப வயதில் அவன் பெரிய அளவுக்கு திருடும் பொழுது அங்கு ஒரு 2 வயதானவர்கள் போய் கொண்டிருந்தாங்க. அவங்கள்ட்ட அந்த பேக்கை பிடிச்சி இழுத்து அவங்கள பிடிச்சி தள்ளி போட்டு அவங்கள்ட்ட அந்த பணத்தை பிடிங்கிட்டு ஓடிட்டான். அங்கே கூடியிருந்தவர்கள்லாம் அவனை பார்த்து பிடிச்சிட்டான். அவங்கள பிடிச்சி அங்கேயே விட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அந்த திருடன் அடித்து அவனால் எந்திரிக்க கூட முடியல. போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டான். நம்ம ஊர் போலீஸு என்ன செய்தார்கள் என்றால், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அங்கே அவனுக்கு திரும்பவும் கொஞ்சம் லத்தி அடி கொடுத்து, ஐயாவுக்கு நல்லா தெரியும் ரவிராஜ் ஐயாவுக்கு, லத்தி அடி கொடுத்து அங்கே திருப்பி அந்த இன்ஸ்பெக்டர் அவனை கொஞ்சம் உள்ளே போட்டு விடுங்க, ஒரு நாள் உள்ளே போட்டு விடுங்க அப்படின்னா அவன் ஜெயிலில் உள்ளே இருந்தான். இவன் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு என்ன செஞ்சான், சரி பரவாயில்ல, இந்த அடி தானே, இது பெரிய இது கிடையாது, நம்ம தொழிலை விட்ருவோம், நம்ம நாளைக்கு தான் வெளியே விட்டுருவார் அவர் எப்படியும் அப்படி சொல்லிட்டு ராத்திரி அப்படியே நல்ல நிம்மதியாக தூங்கிட்டாரு. காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்ஸ்பெக்டர் ஐயா வந்தோடனே அந்த திருடனை பார்த்து, என்னையா என்ன செய்யலாம், சரி அவனை இன்னும் கொஞ்சம் நல்லா அடி உதச்சி அதுக்கப்புறம் வெளியே விட்டுருங்க அப்படின்ட்டு. அந்த திருடனுக்கு இன்னும் பயந்து விட்டான். நேற்று அடி விட்டுத்தது இன்னும் எந்திரிக்க இன்னும் வலி முதுகெல்லாம் இன்னும் வலிக்குது. அப்போ இன்னும் அடியான்னு சொல்லிட்டு நேற்று கொடுத்த அடியோட இன்னும் பயங்கரமான அடி அங்கே அந்த நேரத்தில் விழுந்துச்சு. காலையில் அடின்னு அடிக்கும் போது எந்திரிக்க முடியல, ஒன்றும் முடியல. அப்புறம் வெளியே அனுப்ப முடியாது. இன்னொரு தடவை உள்ளே வந்தேன், இப்போ பார்த்தியல்ல, அதை விட 4 மடங்கு கிடைக்கும், ஜாக்கிரதை, அனுப்பிவிட்டு திருடினா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு அவன் வெளியே போகும்போது அவன் தன்னுடைய திருட்டை உணர்ந்தான். எப்படி உணர்ந்தான்னா, தான் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு பாடத்தை அவன் கற்றுக்கொண்டான். செய்த தண்டனை நிச்சயமாக செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு உணர்வை அடைந்து அவன் வேறு விதமாக யோசித்தான். நான் இத்தனை வருடங்களாக நான் திருடி கொண்டிருக்கிறேன்னு, அதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு. ஒரு நாள் அல்லது ஒரு நாள் திருடன், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொன்னது போல் பெரிதளவு மாட்டினா என் நிலைமை என்ன, என்னால் சுதந்திரமாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அன்றையிலேருந்து திருந்தி வாட ஆரம்பித்தான். இந்த தேவ செய்தி போகும் முன்பாக நாம் தலைக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். மகாபரிசுத்தமுள்ள பரம்பிதாவே, ஆண்டவர், இந்த சத்தியம் உம்முடைய சத்தியம் ஆண்டவரே, நாங்கள் பேசக்கூட அருகதையற்றவர்கள் அப்பா. எங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்திலிருந்து வரத்தக்கதாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் மூலியமாக நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபம் என் பிதாவே, ஆமென். நான் செய்த பாவம் போதும் ஆண்டவரே என்று நாம் தீர்மானித்து கொண்டால் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இன்னும் இந்த பாவம் செய்ய மாட்டேன்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா நாம் திரும்பவும் புதுப்பிக்க வேண்டும், நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்றார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். தெளிவாக இருக்குது அந்த வசனம். தொடர்ந்து பாவம் செய்துக்கிட்டே இருந்தோம்னா, துணிகரமாக பாவம் செய்துக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். எது இது நீங்குது? அவர் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டால் எது இது நீங்குது? வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நித்திய அழிவாகிய தண்டனை பெறுவாங்க. அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்களாகிறாங்க.
அவருடைய கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் நீங்களாகிறார். அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான் நேராக அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக ஆகிறார்கள். எவ்வளோ சந்தர்ப்பத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்துலையும் எவ்வளோ சந்தர்ப்பத்தை நாமே அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவர் நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ முறை நம்ம இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். மகனே மகளே உன்னை நேசிக்கிறான், என்னிடத்துல வா, என் அன்பான கரத்தினால வலது கரத்தை உன்னை நோக்கி அழைக்கிறேன், வந்து என்னோடு கூட சாய்ந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அன்பாக அழைத்து கொண்டிருக்கிறார். எத்தனை முறை அழைத்தாரு, நம்ம எத்தனை முறை விலகி போகிறோம். அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம விலகும் போது ஆண்டவர் நம்மோடு கூட வருத்தப்படுறாரு. உன்னை எத்தனை முறை நான் எவ்விதமாக உன்னை அழைத்தேன், அதை நினைத்து கொள். என்னை விட்டு விலகு போனால் கடவுள் ஆண்டவர் ஏற்கனவே ஒரு வசனத்தில் சொல்கிறாரு, நீ என்னை விட்டுட்டா நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு. அதனால் நாம் தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும். பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றால் மறுபடியும் பிறக்க வேண்டும். அந்த பரமசேனைகளால் சூழப்பட்ட பரிசுத்தமுள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எபிரேயர் 2:4 எழுதப்பட்டுள்ளது. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அநேகருக்கு கிடைக்காத ரட்சிப்பு நமக்கு கிடைச்சது. எத்தனை பேருக்கு அது கிடைக்காமலே மரித்து போயிருக்கிறார்கள், பாவத்திலே மாண்டு போயிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் நம்மீது கிருபையாக இருந்து நம்மை அழைத்து அன்பாய் நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து நம்மிடத்தில் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? சாட்சி கொடுத்தனமாக்கி இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை உனக்கு நான் கொடுத்துருக்கேன், இதை நீ இழந்து விட்டேன் என்றால், இதை இழந்து விட்டாய் என்றால், இதை பற்றி கவலை இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்வ? தண்டனை வரும், யாரும் தப்பிக்க முடியாது. அது வந்து கொண்டு இருக்கிறது, வந்துகிட்டே இருக்குது அந்த தண்டனை. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அங்கிருந்து அந்த கடைசி காலம், அந்த கிருபையின் காலம் முடித்து விட்டார் என்றால் அங்கிருந்து அவர் புறப்படும் போது அவரோடு உள்ள தண்டனை வருகிறது. யார் தப்பித்துக் கொள்ள முடியும் என்ற கேள்வி இங்கு வருகிறது. அன்பானவர், என்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்றால் நான் அந்த குறைகளை நீக்கிவிட்டு மறுபடியும் பிறந்து விட வேண்டும். ஆண்டவர் அதை தான் ஒவ்வொரு ஆத்துமாடத்திலும் நாம் செய்த பழைய காரியங்களை ஆண்டவர் நினைக்கிறது இல்லை. பழைய காரியங்களே புத்தி காண்பி கொண்டிருக்கிற தேவன் அல்ல. சாத்தான் தான் நம்ம இடத்துல பழைய காரியங்களை புத்தி கொண்டிருப்பான். ஆண்டவர் நம்ம இடத்துல ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், இன்றைக்கு நீ மனம் திருந்துடு, இந்த நேரத்திலே நீ இந்த குறைகளிலே இருந்தால் இந்த மனம் திருந்து விடு, மறுபடியும் பிறந்து விடு. அதில் நிற்காத, அது அழிவுக்கு போற ஒரு வழியாக இருக்கிறது, தண்டனைக்குரிய வழி, அது யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு வழி. இன்றிலிருந்து தெரிந்துவிடு என்று ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார். அடுத்ததாக மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிறு பிள்ளைகளை அடிச்சிங்கன்னா அந்த பிள்ளைங்க கொஞ்ச நேரத்தில் வந்து நம்மகிட்ட அதே வந்து அம்மா அப்பான்னு வந்து பேசிடும், ஒரு மனதில் ஒன்றுமே வச்சிருக்காது. அந்த மாதிரி பிள்ளைகளை போல சில நேரத்திலேயே நாம் கஷ்டப்படுகிறோம், துன்பப்படுறோம். சில பேர் சொல்லியிருக்கிறது காதால் கேட்டிருக்கேன், ஆண்டவர் எனக்கு பதில் சொல்லி ஆகும், எனக்கு இப்படி நடந்தது, ஆண்டவர் எனக்கு பதில் சொல்லி ஆகும். இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம தேடிக்கிட்டு ஆண்டவர் நமக்கு பதில் சொல்லணும். நம்ம தேடுறது தேடிக்கிறோம், கடவுள் பதில் சொல்லணுமா? ஆண்டவர் வழிகாட்டியிருக்காருல, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தங்கள் இதிலே அடங்கியிருக்கிறது. அப்ப இந்த வேதாந்தத்திலே அடங்கியிருக்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் செவிப்படுத்த நடக்காமல் தேவனை குற்றப்படுத்துவது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் பொறுமையாக தான் இருக்கு. நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் இறக்கம் உள்ள தேவனா இருக்கிறதுனால நம்ம இடத்துல பொறுமையா இருக்கிறார். எவ்வளவு அன்பான தேவன்! அவருடைய தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியுமா? அவர் கோபப்பட்டார் என்றால் உங்களுக்கு நியாயத்தீர்ப்பிலே தண்டனையிலிருந்து விடுதலை ஆகி விட முடியுமா? எவ்வளவு அன்பான தேவன்! ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு காலத்திலும் நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். என் மகளே, நான் சொல்வதை கேளு, வரப்போற தண்டனை எனக்கு தான் தெரியும். அது எப்படிப்பட்ட தண்டனை என்று எனக்கு தான் தெரியும். உலகமே நெருப்பினால் அழிக்கப் போகிறது, பாவிகள் எல்லாம் அந்த நெருப்பினாலே அழிவார்கள் ஒரு நாள். அதில் நான் இருக்கணுமா? சின்ன காயம் நெருப்பு பட்டா கூட நம்ம துடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே காட்டிட்டு வரப்போ பாருங்க, நெருப்பு பட்டி எவ்வளோ வலிக்குது, எனக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு காட்டிட்டு இருக்கோம்.
உடலே முழுவதுமாக அழிய போகிற ஒரு நாள் வரப்போகுது. அதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்வோம்? அது வரத்தான போகுது. அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இரவும் பகலமாக மனிதர்கள் உள்ளத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு என்ற எத்தனை முறை நம்ம எடுத்திருக்கிறது. அதெல்லாம் நமக்கு அந்த கடைசி காலத்திலே நமக்கு முன்பாக திரையிட்டு காட்டப்படும் போது தலை கொண்டு நிற்போமா? திரையிட்டு காட்டப்படும் போது தலை கவிழ்ந்து நிற்போமா? நம்ம ஆமாண்டவரே, நீ நீதியுள்ள தேவன் தான், நான் தான் தவறு செய்து விட்டேன் என்று அந்த நேரத்திலே நாம் சொல்ல முடியுமா? சொல்லித்தான் ஆகணும். அந்த நேரத்தில் அப்படிதான் சொல்லுவான். நீ சொல்லும் போது நான் கேட்காத போயிட்டாங்க, எவ்வளோ விலகி போயிட்டாங்க, அப்படி இப்படி நம்ம கதறி அழுகிற ஒரு நாள் வரும். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளத்தான் ஆண்டவர் இன்றும் இரவும் பகலுமாக நம்ம இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் பிறந்து விடு, நீ செய்த பாவம் பரவாயில்ல, மறுபடியும் பிறந்து விடு. ரத்தாம்பல சிகப்பா இருந்தாலும் வெண் பஞ்சை போல உன் பாவங்களை மாற்றி விடுவேன். நான் ஆயத்தமா இருக்கேன், நான் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் பிறந்து விடு. சிறு பிள்ளைகளிடத்தில் ஒரு காரியத்தை பேசும்போது கவனமாக கேட்பாங்க. அப்படின்னு சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். அதை நான் சாதாரண நினச்சிடக்கூடாது, கவனிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம நினச்சிக்குவோம் அது ஏதோ அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு யோசனையில் இருக்குதுட்டு மண்டையில் ஏற்றிடுவாங்க. அப்படியே செஞ்சு எல்லாத்தையும் ஏற்றிடுவாங்க. அப்போ சிறு பிள்ளைகளை நம்மளா இருக்கலாம். நம்ம பாருங்க, ஒரு 10 நிமிஷம் நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒருத்தர்கிட்ட 10-20 நிமிஷம் நான் அப்படியே எல்லாம் அப்படியே மனசு அப்படியே தொடர மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். சொல்லி முடித்தாலும் அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், என்ன சொன்னீங்க திரும்பி சொல்லுங்கள், எனக்கு சரியாக கவனிக்கலை, எங்கேயே கேட்டுட்டு இருந்தேன், திரும்பி சொல்லுங்கள். நினச்சி பாருங்க நமக்கு எப்படி இருக்கும். கஷ்டப்பட்டு இவ்வளோத்தையும் சொன்ன திருப்பி அதே மாதிரி சொல்ல முடியுமா? சொன்ன மாதிரியே திரும்பியும் சொல்ல முடியுமா? முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை சொன்னது தான். அதான் ஆண்டவரும் இந்த ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவையும் நம்ம இடத்துல பேசிக்கொண்டே இருக்கும்போது அதை கவனமாக கேட்கணும். நான் நீ என்னை விட்டு விலகினா நான் உன்னை விட்டு விலகிடுவேன். நம்மளை விட்டு ஆண்டவர் விலகினார்னா அந்த சத்தம் நம்ம இடத்துல கேட்கக்கூடாதபடி போயிடும். பரிஸ்தாவி எடுத்துக்கொள்ளப்படுவார், துக்கப்படுத்தாதீங்க பரிஸ்தாவியானவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மென்மையான குரலான அந்த எச்சரிப்பின் சத்தம் நம் உள்ளத்திலே அது தொனிக்காமல் போய்விடும். அப்புறம் என்ன முடிவை நம்ம எடுக்க முடியும்? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு மாறிவிடும் என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். சத்தியம் நமக்கு சொல்லப்படும் போது, ஆவியானவர் நம் உள்ளத்தில் பேசும்போது கவனமாய் அந்த பிள்ளைகளைப் போல கவனித்து கேட்க வேண்டும். கவனித்து கேட்டு அது உள்ளத்திலே வைத்து அதன்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் இது நமக்கு சொல்லுகிறார். நாம் கண்டும் காணாதவர்களும் கேட்டும் உணராதவர்களுமா இருக்கிறோமா? பிள்ளைகளை போல காது கொடுத்து கேட்டு வசனத்தை கேட்டு நடக்கணும். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். மார்க் 4:20 வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கேட்கிற வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வசனங்கள் எல்லாம் ஆவியானவர் மூலம் எழுதப்பட்ட வசனங்கள், தேவன் பேசுகிற வசனங்கள், தேவன் நமக்கு எழுதிய கடிதங்கள். அதை ஏற்றுக்கொண்டு 20 மடங்கு, 30 மடங்கு, 100 மடங்காக நாம் வாழ வேண்டும். தேவன் நம்மை பார்க்கும்போது அரவணைத்துக் கொள்ளத்தக்கதாக ஒரு பிள்ளையாக வாழ வேண்டும். மனதெல்லாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். கிறிஸ்துவின் ஒரு கிறிஸ்துவ உடையவன் கிறிஸ்துவின் பாதையிலே நடக்க அவன் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் பிறந்து அவன் வாழ வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் மார்க் 4:20 சொல்கிறார். ஆகையால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, அப்படி என்று எபேசியர் 5:1 சொல்கிறார். பிரியமான பிள்ளைகளைப் போல, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல நாம் வாழ வேண்டும் என்று இங்கு சொல்கிறார். அடுத்ததாக பரலோகம் செல்ல தகுதி அடைய வேண்டும் என்றால் மாம்சத்தின் கிரியைகளை செய்யக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகள் அங்கு ஆண்டவர் வேதாகமத்திலே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுட்டார். மாம்சத்தின் கிரியைகள் என்ன? விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், இதெல்லாம் நம்ம இடத்துல இருக்குதான்னு நம்ம யோசிக்கணும். பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள்,
களியாட்டுகள் முதலானவைகளே முடிஞ்சிருச்சு. முதலானவைகளே, இந்த லிஸ்ட்டு நம்ம இடத்துல இருக்குதா? இந்த காரியம் நம்ம இடத்துல இருக்குதா? மாம்சத்தின் கிரிகளை ஒழிச்சிட்டு இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. தெளிவாக சொல்லிடுச்சு. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய காரியங்கள் இதில் இருக்குதா? என்னுடைய காரியங்கள் இதில் பங்குள்ளதாக இருக்கிறதா? அதை கிறுக்கி போடு, அதை மாற்றிவிடு, மறுபடியும் பிறந்து விடு என்று ஆண்டவர் சொல்கிறார். இத்தனை காரியங்களில் சில பாவங்கள் இடத்தில் இருக்கிறதா? நாம் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் படித்த இத்தனை காரியங்களையும் விலகி நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்ததாக பரலோகம் செல்ல தகுதி அடைய வேண்டும் என்றால் ஐஸ்வர்யத்தின் மேலே மோகம் கொள்ளக்கூடாது. பணம் 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 அப்படியே போயிட்டீங்கன்னா உங்கள் தெய்வம் பணமாக இருக்கும், தேவனாக இருக்காது. போதும் என்ற மனதோடு இருக்கணும். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் போதும் என்று, அதை விட எனக்கு இன்னத்துக்கு இன்னும் மேல் வேணும். தேவனுடைய ஊழியக்காரர்கள்லாம் என்ன பெரிய பணக்காரங்களாம் இல்லை, சாதாரண ஒரு எளிமையான இயேசு கிறிஸ்துவே இங்கே வந்து எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து காட்டுங்க. அவர் வாழ்ந்த 33 வருஷத்தில் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்திருக்கலாம். பரலோகத்துலேருந்து வந்து ஒரு பெரிய மாளிகையில் பெரிய இதில் பிறந்திருக்கலாம், ஒரு அரண்மனையில் எங்கேயாவது ஒரு ராஜா மாதிரி வந்திருக்கலாங்க. ஒரு எக்ஸாம்பிள் அவர் காட்டுறாரு. நீ போதும் என்ற மனதோடு இரு என்று இங்கே ஆண்டவர் சொல்கிறார். எந்த பொருளை பார்த்தாலும் நம்ம தேவைப்படுகிறதெல்லாம் வாங்கி கொண்டு ஆண்டவருக்கு பணம் கொடுக்கறது தட்டி கழிச்சிடக்கூடாது. தேவனுக்குரியது தேவனுக்கு செலுத்திட வேண்டும் ஆண்டவருக்கு சொல்லுகிறார். ஆகவே நமக்கு எப்பேற்பட்ட ஒரு சம்பாதித்தம் எது இருந்தாலும் தேவனுடையது தேவனுக்கு கொடுத்து விட வேண்டும், நம்முடையது நமக்கு வச்சுக்குவோம் என்று ஆண்டவர் இங்கு இதையும் சொல்லுகிறார். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளிலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். பலனற்று ஒன்றுமில்லாமல் போகிறதற்கு என்ன காரணங்கள் உண்டு என்றால் உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படி என்று இங்கு சொல்லப்படுகிறது. இதிலையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று மார்க் 4:18 சொல்லப்படுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி வழுவி அதை வேதனைகளாலேயே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு பலன் என்ன வருது? பண ஆசையின் தீமை வேறா இருக்குது. அதோட பலன் என்னன்னா அது உருவ குத்தி தங்களே அழித்து கொண்டிருக்கிறாங்க என்று இங்கு 1 தீமோத்தேயு 6:10 சொல்லப்படுகிறது. பணத்தை அதிகமாக நேசித்து ஆண்டவருடைய இடத்திலே பணத்தை வைத்து விட்டால் நமக்கு அது விக்கிரமாக மாறிவிடுகிறது. அடுத்ததாக பரலோகம் செல்ல தகுதி அடைய வேண்டும் என்றால் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருக்க வேண்டும். தேவன் அதை கிரிக்கப்படாதபடிக்கு நான் என் வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் நான் மறுபடியும் பிறந்து என்னுடைய பெயரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த புஸ்தகத்திலே ஒன்று மட்டும் மறந்து விடக்கூடாது. பாவ புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது. நம்ம செய்கிற பாவம் எல்லாம் அதில் குறிக்கப்பட்டு விட்டு கொண்டிருக்கு. ஒரு பாவம் கூட விடப்படாது, எல்லாமே அதில் குறிக்கப்படுது. அதிலே சுத்தமாக தீர்க்கப்பட வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து மறுபடியும் கழுவப்பட்டவர்களாக விளங்கி அந்த பாவங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்திலே நம்ம பெயர் தங்கியிருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனை விட்டு பின்வாங்கி நிற்கிறோமா? நெருங்கி வந்துவிட வேண்டும். அவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோமா? மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் இடத்துல கதறி எழ வேண்டும். சாத்தானின் கண்ணியில் விழுந்து கிடக்கிறேன்னா விடுவித்து கொண்டு வெளியே வா. அவன் கண்ணியில் விழுந்து கிடக்காத, விடுவித்து கொண்டு வெளியே வா. அவன் கையை பிடிச்சானா உதறி விட்டு வந்து வெளியே வந்துடு. ஆண்டவர் கையை பிடிச்சிக்க. அவன் என்னத்துக்கு நமக்கு பிடிக்கணும்? நீ மனவேதனையில் இருக்கிறோமா? தேவனிடத்தில் மனம் விட்டு பேசணும். கவலையில் இருக்கிறோமா? எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்து தேவனை விட்டு விலகி போகிற காரியங்கள்லாம் இருக்குதா? தேவனிடத்தில் மனம் விட்டு பேசுங்க. ஆண்டவரே, இந்த சோதனைகள் என்னை மேற்கொண்டு வருகிறது ஆண்டவரே, இதிலிருந்து என்னை விடுதலை பண்ணும் ஆண்டவரே என்று மனம் விட்டு ஆண்டவரிடத்தில் பேசுங்க. நோய்கள் ஆகப்பட்டு கொண்டிருக்கிறோமா? மனம் விட்டு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் இருக்கிறான், இதிலிருந்து என்னை விடுதலை காப்பீர் ஆண்டவரே. நீர் தேவன், எனக்கென்று ஒரே தேவன் நீர் தான் ஆண்டவரே.
நீர் ஒருவர் தான் எனக்காக நீர் உலகத்திலே வந்தீர், நீர் ஒருவர் தான் எனக்காக நீர் ரத்தம் சிந்தினீர், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறவரும் நீர் ஒருவர் தான். மனமிட்டு அவரிடத்தில் பேசுங்க, நிச்சயமாக கேட்பார். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் திட்ட தெளிவமாக வசனத்திலே சொல்லவில்லையா? மனம் விட்டு ஆண்டவரிடத்தில் பேசுங்க. உங்க வாழ்க்கை உங்களுக்கு கசப்பா இருக்குதா? மனம் விட்டு ஆண்டவரிடத்தில் பேசுங்க. இந்த சூழ்நிலையில் இருக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுங்க, எனக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் குறுக்கிடுவார். பாவ அறிக்கை செய்து மறுபடியும் பிறக்கணும். ஆண்டவர் இதை தான் எதிர்பார்க்கிறார். பாவ அறிக்கை செய்து விட்டு மறுபடியும் பிறந்து விடுங்க. நேரம் இல்லை, நமக்கு காலமும் இல்லை. நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது காலம் இல்லை என்று தான் சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட அவருடைய வருகை நெருங்கி விட்டது, முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட எல்லா காரியங்களும் அதாவது காரியங்கள் சீராக மிகவும் வேகமாக நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்ம உள்ளத்திலே அந்த ஒரு எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சீக்கிரமா மறந்து விடு, சீக்கிரமா மறந்து விடு, சீக்கிரம் மறுபடியும் பிறந்து விடு, ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு தான் ஒவ்வொரு ஆவியானவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு மனதிலும் எச்சரிப்பாக பேசிக் கொண்டிருக்கிறது. அதனாலே பயந்தவர்களாக, தேவனுக்கு பயந்தவர்களாக எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ அதற்கு நாம் சரியாக அந்த பாதையிலே நின்று தேவனை கனம் பண்ணி இந்த கூட்டத்தோடு பரலோகத்தில் போய் சேரத்தக்கதான பெரும் வாஞ்சியாய் இருக்கிற தேவனுடைய பாதையிலே அவரே வழியும் சக்தியும் ஜீவனமாய் இருக்கிற அந்த சொல்லின்படி செயலின்படி அதே வழியிலே நாம் நடந்து சென்றோம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். பரலோகத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்களாக ஆகிவிடுவோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். தலை கவிழ்ந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.